அப்படியே கிரில் எடுத்து மயோனஸில் கொஞ்சம் முக்கிட்டு அந்த பச்சை கலரில் ஒரு சட்னி தருவாங்களா, அதுலேயும் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு நானும் என்னோடய அக்கா பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இந்த பிரியாணி வந்து அப்படியே ரம்மியமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் இது நாள் வரைக்கும் அந்த ஒயிட்டில் இருக்கிறது கரு சாப்பிட்டது கிடையாது. எனக்கு வந்து உள்ளே இருக்கிறதா வந்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்டேன். இதுவுமே வந்து சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தால்ச்சா, கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரில் சிக்கனில் கொஞ்சம் பாதி வச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது கலக்கல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸு, நல்லா ப்ளசண்ட்டாக நீட்டாக ரொம்ப அழகான ஆம்பியன்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா வாழை இலையை போட்டு கிருஷ்ணா மெஸ்க்கு வந்துட்டு வந்தாச்சுங்க. இந்த கிருஷ்ணா மெஸ்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதில் எக்ஸ்பெஷலி நல்லி பிரியாணிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க வந்து சொன்னாங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா போய் சாப்பிட்ருப்போம். நீங்களும் கிருஷ்ணா மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படியே கிரில் எடுத்து மயோனஸில் கொஞ்சம் முக்கிட்டு அந்த பச்சை கலரில் ஒரு சட்னி தருவாங்களா, அதுலேயும் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு நானும் என்னோடய அக்கா பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். இந்த பிரியாணி வந்து அப்படியே ரம்மியமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் இது நாள் வரைக்கும் அந்த ஒயிட்டில் இருக்கிறது கரு சாப்பிட்டது கிடையாது. எனக்கு வந்து உள்ளே இருக்கிறதா வந்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்டேன். இதுவுமே வந்து சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தால்ச்சா, கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரில் சிக்கனில் கொஞ்சம் பாதி வச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது கலக்கல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸு, நல்லா ப்ளசண்ட்டாக நீட்டாக ரொம்ப அழகான ஆம்பியன்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா வாழை இலையை போட்டு கிருஷ்ணா மெஸ்க்கு வந்துட்டு வந்தாச்சுங்க. இந்த கிருஷ்ணா மெஸ்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதில் எக்ஸ்பெஷலி நல்லி பிரியாணிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க வந்து சொன்னாங்க. தெரிஞ்சிருந்துச்சுன்னா போய் சாப்பிட்ருப்போம். நீங்களும் கிருஷ்ணா மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கீங்களா?